அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அடுத்த 7 நாட்கள் ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது 22ஆம் தேதி முடிவதற்குள் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாகரகரான புதன் உட்பட கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படும் அதிரடியான மாறுதல் உறுதியாகவே சிறப்பான மாற்றத்தையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே எதிர்பார்ப்பதை விட பல தடைகளும் சிரமங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். அதற்கு மிக முக்கியமான அமைப்பாக பார்க்கப்படுவது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் இந்த வாரம் முழுவதுமே பெரும்பாலும் சப்தமத்தில் விளம்பருகிறார். இறுதியில் அஷ்டமத்தில் நுழைய போகிறாருங்க. அஷ்டமத்தில் நுழைந்தாலும் கூட நீச்ச நிவர்த்தி பெற போகிறார். ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உச்ச அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறாருங்க. அவர் இந்த தருணத்தில் 10ஆம் இடத்தின் அதிபதியாகவும் திகழக்கூடிய புதன் மிக வலுவாக கேந்திர பத்திரிய தோஷம் பெற்ற வித்யாகரகரான புதன் அஷ்டமத்திற்குள் நுழைந்தாலும் நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் நிறைந்த நன்மை கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. வலுவிழந்த அமைப்பில் சப்தமத்தில் நீச்சம் பெற்ற அமைப்பில் பலம் வருவதை விட இந்த வாரத்தில் நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பிற்குள் அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைவது பல சிக்கல்களை உறுதியாகவே விளக்கும். உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் நிதானத்துடனும் பொறுமையுடனும் சிந்தித்து பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. மிக பெரிய அளவிலான திட்டங்களை கூட அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிக்க நல்ல சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் அஷ்டமத்திற்குள் நுழைந்தாலும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஏனென்றால் மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் என்று சொல்லக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு சிறப்பான வாய்ப்பை ராசியின் அதிபதியான புதன் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. தொழிலில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். கை நழுவி சென்ற ஒப்பந்தம் இந்த தருணத்தில் கைகூடி வருவதற்கான நல்ல வாய்ப்பு காத்திருக்கும் மகிழ்ச்சியாக கிடைக்க போகிறது. திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப விரயங்களை காத்திருக்கும் மகிழ்ச்சியாக சந்திக்க கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. புதிய தொழில் துவங்கும் திட்டத்தில் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை சந்திக்கும் தருணமாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தருணம் அமைய போகிறது. பணி ரீதியாக இருக்கக்கூடிய பல இடர்பாடுகள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். ஆனால் அதே வேளையில் ராசியின் அதிபதி நீச்ச நிவர்த்தி பெற்றாலும் அஷ்டமத்திற்குள் நுழைவதால் எடுத்தோம் கவர்த்தோம் என்று செயல்படக்கூடாது. எந்த பணியாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்படுவதால் பல சிக்கல்களையும் சிரமங்களையும் தவிர்த்து மாற்றத்தை விலக்கி சிறப்பான முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கும். எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதே வேளையில் மிக வலுவாக அஷ்டமத்தில் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க சூரியன். ராசியின் அதிபதியான புதனுக்கு அதிநட்பு கிரகமாக திகழக்கூடிய சூரியன் அஷ்டமத்தில் இருப்பது சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் அங்கு அவர் உச்சபலம் பெற்றிருப்பதால் மிகப்பெரிய அளவிலான சிறப்பான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. மிக பெரிய அளவில் அதிரடியான மாற்றத்தை உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஏனென்றால் ராசிக்கு விரையாதிபதியாக இருக்கக்கூடிய 12ஆம் இடத்தின் அதிபதியான சூரியன் அஷ்டமத்தில் உச்சம் பெற்று ராசியின் அதிபதியான புதனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக உங்களது அலைச்சலுக்கு ஏற்ற நல்ல பலன் கிடைக்கும். சில விஷயங்களில் முடிவுகளை எடுக்க முடியாமல் தடுமாறிய சூழலில் அதில் சிறப்பான மாறுதல் நிச்சயம் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆனால் அதே வேளையில் அஷ்டமத்தில் பலம் பொருந்திய அமைப்பில் இருப்பதால் சற்று நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக தேவை. எதையும் திட்டமிடாமல் செயல்படும் போது அதிக அலைச்சல்களை சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகலாம். எனவே திட்டமிட்டு செயல்படுவது நல்லதாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் பெரும்பாலான சிக்கல்களை தவிர்க்கக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கிடைப்பதற்கான முதன்மையான வாய்ப்பை 2 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியான சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் நவகிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் இந்த வேளையில் மிக வலுவாக அஷ்டமத்தில் இருந்து விலகுகிறாருங்க. இந்த வாரத்தில் 20ஆம் தேதிக்கு பிறகு அஷ்டமத்தில் இருந்து விலகி மிகவும் வலுவாக அற்புதமான அமைப்பில் 9இல் ஆட்சி பலம் பெறுகிறார். அஷ்டமத்தை விட்டு சுக்கிரன் விலகுவது என்பது அமோகமான நன்மையை கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. எனவே நீங்கள் நினைப்பதை விட இந்த தருணம் அற்புதமான நேரமாக
சாதகமாக அமைய போகிறது. பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவதால் உறுதியாகவே 4 திசையிலும் இருந்து நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கும். எனவேதான் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல இனிமையான மாற்றங்களை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. எதிரிகளின் தொல்லை இந்த தருணத்தில் குறையும். எதிர்பார்க்கக்கூடிய திடீர் லாபம் அதிகரிப்பதற்கான சந்தர்ப்பமும் உண்டு. பெற்றோர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். மகிழ்ச்சி நிறைந்த ஆதாயம் நிறைந்த தகவல்கள் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. எதிர்காலத்தை பற்றிய அச்சம் பயம் நீங்கி சிறப்பாக செயல்படக்கூடிய முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் உறுதியாகவே சுக்கிரனின் அமைப்பால் அனுகூலமாக அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. கன்னிராசிக்காரர்களுக்கு சனி சப்தமத்தில் இருக்கிறார். 5, 6ஆம் இடத்தின் அதிபதியான சனி 7ல் இருப்பது சற்று சாதகமற்ற அமைப்பு. அவருடன் செவ்வாயும் இணைந்திருக்கிறார். 3 மற்றும் 8ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் இணைந்திருப்பதால் சற்று கவனம் நிச்சயமாக தேவைப்படுகிறது. சனி பகவான் 7ல் இருப்பதால் எதிர்பாராத சில செலவுகள் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. கொடுக்கல் வாங்கலில் சில விஷயங்கள் தேங்குவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. நரம்பு சம்பந்தப்பட்ட எலும்பு சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகளை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. எனவே அதிக கவனத்துடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் செவ்வாய் மிகவும் வலுவாக சப்தமத்தில் இருந்தாலும் கூட பெரிய அளவிலான பிரச்சனை இல்லை. ஆனால் சனியுடன் இணைந்திருப்பதால் சற்று ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். ஆனால் அதே சமயம் மங்களகாரகனின் அருளால் எதிர்பார்க்கக்கூடிய மங்களகரமான சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே கைகூடும். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக பெரிய அளவிலான சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. உங்களது திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் மேம்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்க போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல்வேறு வகையான நெருக்கடிகளையும் சிரமங்களையும் தவிர்க்கக்கூடிய வகையில் முழு சுபகிரகமான குரு பகவான் தொழில் ஸ்தானத்தின் இறுதி தருவாயில் வலம் வருகிறாருங்க. குரு பகவான் தொழில் ரீதியாக அற்புதமான வாய்ப்புகளை உருவாக்குவதோடு பகைவர்களும் நண்பர்களாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. பல வகையான சிக்கல்களுக்கு நல்ல தீர்வை குரு பகவான் இந்த தருணத்தில் நிதானத்துடன் செயல்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் யோகஸ்தானத்தில் ராகுவும் விரயஸ்தானத்தில் கேதுவும் இருப்பதால் பல்வேறு வகையான சங்கடங்கள் நிச்சயமாக நீங்கும். பொது வாழ்வில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்புகள் நிறைவேறும். தொழில் வியாபாரம் சார்ந்த பணிகளில் உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிச்சயமாக உண்டு. நிழல் கிரகமான ராகுவின் மற்றும் கேதுவின் அமைப்பால் உத்தியோகத்தில் ஊதிய உயர்வு பதவி உயர்வு உங்களை தேடி வரும். விடுபட்ட பல சலுகைகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. குடும்ப சுமை குறைவதோடு பல பணிகளை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் உண்டு. சந்திரன் இந்த வேளையில் பல இடங்களில் மாறி வலம் வந்தாலும் சூரியனுடன் இணைந்து அமாவாசை தினத்தை உருவாக்குகிறார். அதற்கு பிறகு வளர்பிறை சந்திரனாக வலம் வருகிறார். இந்த வாரத்தில் அமாவாசை வருவதால் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் முன்னோர் வழிபாடு தென்புலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய அமாவாசை விரத வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். மிக சிறப்பான பலனும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் காத்திருக்கும். மகிழ்ச்சியாக கன்னிராசிக்காரர்களுக்கு அமையக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.